Good evening students. இன்னைக்கு நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கில் பிரேக் ஈவன் பாயிண்ட் பற்றி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, மேம் மார்ஜினல் காஸ்டிங்கில் சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இந்த இடம் ரீச் ஆகிற வரைக்கும் ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இந்த இடத்துக்கு மேலே போச்சுன்னா அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரும். இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு லாஸ் வரும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட், பிரேக்னா டிவைட், ஈவன்னா ஈக்குவலாக, பாயிண்ட்னா பொசிஷன். ஸோ நம்ம ஈக்குவலாக அந்த பாயிண்ட்டை டிவைட் பண்ணி பார்க்குறோம். அந்த பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம சம் பார்க்க போகிறோம். சம்ஸில் எப்படி பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு 17,000 யூனிட்ஸ். அதாவது 17,000 யூனிட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 17,000 யூனிட்ஸ் அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ப்ரொடியூஸ்டு பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிறது தான் நம்ம பாயிண்ட். நெக்ஸ்ட் இஸ் ரெவென்யூ. ரெவென்யூ எவ்வளவுனா 1,70,000. ரெவென்யூனா என்ன? இன்கம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். அப்போ இன்கமுக்கு, ரெவென்யூக்கு இன்னொரு வேர்ட் நம்ம என்ன பண்ணலாம்? சேல்ஸ். சில ப்ராப்ளமில் சேல்ஸ்னு கொடுப்பாங்க, சில ப்ராப்ளமில் ரெவென்யூன்னு கொடுப்பாங்க. சேல்ஸ்னாலும் என்ன ஆகுது? ப்ராடக்ட்ஸை வெளியே விற்கிறாங்க, உள்ள அமௌண்ட்டு வருது. ஸோ தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ரெவென்யூ. நெக்ஸ்ட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 85,000. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே தான் இருக்கும், அது கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் 85,000 தான் வரும், 17,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் 85,000 தான் வரும், அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஆப்ரேட்டிங் இன்கம் 51,000. வேரியபிள் காஸ்ட் 34,000. வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது என்னென்னா மாறிக்கிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு த யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஆப்ரேட்டிங் இன்கம்ங்கிறது ப்ராஃபிட். சில ப்ராப்ளம்ஸில் இப்படி கொடுத்துருவாங்க ப்ராஃபிட், சில ப்ராப்ளம்ஸில் நம்மளாக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் அண்ட் இன் வால்யூம் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூனிட்ஸ்னால் என்ன, வால்யூம்னா என்ன? யூனிட்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 யூனிட்ஸ். 10,000 யூனிட்ஸுக்கு மேலே ஒரு யூனிட் விற்றாலும் அதுலேருந்து ப்ராஃபிட் ஆரம்பிக்குது, அப்படி கணக்கு. வால்யூம்னா என்ன? 50,000 ருபீஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 50,000 ரூபா வரைக்கும் உள்ள 50,000 ரூபா இன்கம் வந்தாலும் அது ப்ராஃபிட் கிடையாது, அது அவங்க எக்ஸ்பென்ஸுக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். ஆஃப்டர் 50,000 ருபீஸ் எவ்வளோ அமௌண்ட் உள்ளே வந்தாலும் தட் இஸ் த ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த கம்பெனி. ஓகேவா? ஸோ இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. பிகாஸ் ருபீஸ்க்கு ஒரு ஃபார்முலா, யூனிட்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா. ருபீஸ்க்கு கண்டுபிடிக்கணுன்னா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டூ சேல்ஸ், இது ஒரு ஃபார்முலா. இது மூலமாக நீ பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருபீஸ் கண்டுபிடிப்ப. பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே வெறும் கான்ட்ரிபியூஷன், இங்கே கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஒரு யூனிட், ஏன்னா நம்ம இங்கே யூனிட்ஸில் கண்டுபிடிக்கிறனால இங்கே நமக்கு தேவை கான்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிக்கணுன்னா அவங்க நமக்கு சேல்ஸ் பர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்மளால் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ சேல்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க 1,70,000, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துட்டாங்க 34,000. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உனக்கு கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருது 1,36,000. இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் தான் யூ கெட் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் தான் உனக்கு இங்கே சம்மில் ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. பட் சப்போஸ் கொடுக்கலன்னா நீ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை ஃபார்முலா போட்டிருக்கேன். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் யூ கெட் த ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ நம்ம நேராக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருபீஸ் நான் என்ன சொன்னேன், ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டூ சேல்ஸ். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் 85,000 இங்கே இருக்குது, கான்ட்ரிபியூஷன் 1,36,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இன்டூ சேல்ஸ் ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்காங்க 1,70,000. ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா யூ கெட் 1,06,250 ருப்பீஸ். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் எழுதணும். இது ருப்பீஸா யூனிட்ஸாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்சது பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருப்பீஸ், அதனால நான் இங்கே ருப்பீஸ்னு போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் வால்யூமுக்கு போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன், நமக்கு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வேணும். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வேணும்னா வேறு என்னெல்லாம் வேணும், செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வேணும், வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வேணும். செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரை. எப்படின்னா டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 17,000 யூனிட்ஸ் அவன் 1,70,000 ருப்பீஸ்க்கு விற்றுருக்காங்கன்னா அப்போ ஒரு யூனிட்டோடைய சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளவு, 10 ருப்பீஸ். இதை கண்டுபிடிச்சிடலாம். பட் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது? அப்போ அனதர் ஈஸி மெத்தட் இஸ், நீ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்க பார்த்தியா பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருப்பீஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் டிவைட் பண்ணினா யூ கெட் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருப்பீஸ் divided by selling price per unit. So that is your break even point in units. So answerல இந்த யூனிட்ஸ்ங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு எப்படி ருப்பீஸ்லேயும் கண்டுபிடிக்கிறது, எப்படி யூனிட்ஸ்லேயும் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் வேறு என்ன டாபிக் வேணுங்கிறத என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அந்த டாப்பிக்குக்கான வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், வாஸ் இட் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.